திஸ் இஸ் பென்பர்ட் பப்ளிகேஷன். மை நேம் இஸ் கௌசிகன். இங்கே வந்து இருக்கிற பெஸ்ட் செல்லிங் புக்ஸில் நம்மளோட டாப் சேல்ஸ் புக்ஸை தான் இப்போ பார்க்க போகிறோம். டாப் சேலுங்கிறதை தாண்டி டாப் கண்டென்ட் வைஸ் புக்ஸையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து கமலஹாசன் திரைமுகங்கள் அப்படிங்கிற புக்கு. தொகுப்பாசிரியர் வந்து மனா. இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் சாரை பற்றினது இருக்கும். சாரோட எஸ்ஏஸ், சாரோட இன்டர்வியூஸ், அதோட கம்பைலேஷன் தான். அது இல்லாமல் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இருக்கும். அது ஒன்று. இது வந்து இங்கே சென்னை புக் ஃபேரில் வந்து நல்ல சேல். எங்களுக்கு நீங்கள் இந்த ரேக்கில் பார்த்தாலுமே தெரியும். அதுக்காகவே தனி ரேக்லாம் வச்சுருக்கோம் நாங்கள். ஸோ அதில் வந்து நீங்கள் பேப்பர் பேக்கும் இருக்குது, ஹார்ட் பேக்கும் இருக்குது. இப்போ அடுத்த புக்கு பார்த்தா அப்படின்னா முதுமை ஒரு வரம், டாக்டர் என் பத்ரி அப்படின்னு சொல்லி எழுதினவங்க. இது வந்து எந்த மாதிரி புக்கு? முதுமை அப்படின்னா வயசானவங்களுக்கான புக்கு, நமக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது வந்து பெற்றவங்க, அதாவது பேரண்ட்ஸ் இருக்கிறவங்க, பேரண்ட்ஸாக இருந்தவங்க, அவங்க 2 பேருமே படிக்க வேண்டிய புக்கு. அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஜென்ரேஷன் கேப்பில் நம்ம எந்த அளவுக்கு லேகாக இருக்கும், அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், நம்ம அவங்கக்கிட்ட எப்படி அணுக வேண்டிய விதம் எப்படி இருக்கும், அவங்களோட சிந்தனைகள்லாம் எந்த மாதிரி இருக்குங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாகவும் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நம்ம அடுத்து பேரண்டாக இருக்கவங்க அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவங்க எந்த மாதிரி நடந்துக்கணும், அவங்க ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கணுங்கிறதையும் ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அடுத்து வந்து இது வந்து நீண்ட நெடிய போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லக்கண்ணு சாரோட இன்டர்வியூஸ். அது வந்து இதோட தொகுப்பாசிரியரும் மனா அப்படிங்கிறவர் தான். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா மனா சாரை சொல்லலாம். ஏன்னா எந்த கேள்வியுமே வந்து ஒரு ஹார்ஷாக கொஷின் பண்ணாமல், ஆனால் அது ஹார்ஷாக தான் இருந்தாலுமே அது எந்த அளவுக்கு நான் டீசெண்டாக கரெக்டாக கேட்க முடியுமோ அந்த கொஷினை கேட்டு அதுக்கான பதிலையும் கரெக்டாக வாங்கி கம்பைல் பண்ணியிருக்க ஒருத்தர். இதில் வந்து நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே நல்லக்கண்ணு சாரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இந்த பூமியை வந்து நிலம், மண் எல்லாத்தையும் வந்து பாலாக்குன ஒரு சமூகத்தை வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அவரோட கவலை வந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பார். அது ரொம்ப டச்சபிளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அருகருகே 4 வீடுகள். இந்த புக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஒரு காமன் மேன், அதாவது நம்ம இப்போ அரசியல் மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அரசியலில் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்படிங்கிறவங்க, ஒரு சொசைட்டியில் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சு வேணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ஒரு காமன் மேனுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுனா, ஒரு காமன் மேன் எப்படி இருப்பாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அரசியல்லேருந்து எந்த அளவுக்கு விலகி இருக்கான், அது அவனை எந்தெந்த காரணிலாம் பின்னாடி பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தென் திருவிதாங்கூர் சமயத்தில் நடந்த தமிழர் போராட்டத்தை வச்சு வெளிவந்த முதல் நாவல் இதுதான். இதோட ஆசிரியர் வந்து முகிலி ராசபாண்டியன். அப்போ அவனோட சர்க்கிள் எந்த மாதிரி பாலிட்டிக்கலாக இருந்து வெளில வந்து கொண்டு வந்திருக்கு, நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நம்ம லேகாக இருக்கும், தமிழ்நாட்டில் தமிழர்கள் குறிப்பாக எந்தெந்த இடத்துல லேகாக இருக்கும் அப்படிங்கிறத இதை படித்தா நமக்கு ஒரு ஓப்பன் ஐ கிடைக்கும் அப்படிங்கிறது இது ஒன்று. அடுத்து பென்பர்ட் பப்ளிகேஷனோட ஒரு பெஞ்ச் மார்க் புக்கு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஸ்ரீமத் பகவத்கீதை. இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்டால், எல்லாருமே பகவத்கீதை போட்டிருக்காங்க. நிறைய பேர் ஆத்திகர் நாத்திகர் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இதில் என்ன அப்படின்னா என்ன சமஸ்கிருதத்தில் இருக்கோ அதோட நேரடி மொழிபெயர்ப்பு. அதாவது இது எந்த பக்கமும் சாயாமல் கரெக்டாக அதுக்கு என்னவோ அதுதான் இருக்கும். வேணா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறது அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்துல வந்து ஒரு விஷயத்த பர்ஃபெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு இதுல ஒரு டைலாக் ஒன்று டைலாக்னு சொல்றதை விட ஒரு ஸ்லோகம் ஒன்று சொல்றேன். அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, உனது கடமையை செய், அதில் குறைகள் இருந்தாலும் சரி, எரியும் நெருப்பில் வரும் புகையும் ஒரு தோஷமே. அதாவது நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நெருப்பு தான் உள்ளதுலேயே வந்து பியோர், அதுல வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும், அதுல வந்து ஒரு பியோர் தூயத்தன்மை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதுதான் ரொம்ப ஒரு கிளீன் அப்படின்னு சொன்னாலும் அதுல வந்து ஒரு புகை கூட நமக்கு வந்து அது ஒரு குறை தான். அப்போ நம்ம ஒரு வேலையை பர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா பர்ஃபெக்ஷனுங்கிறது எதுவும் கிடையாது. மூவ் ஃபார்வர்ட், உன் வேலையை அடுத்து பாரு, உனது கடமையை செஞ்சுக்கிட்டே இரு, அது வரது வரும் அப்படிங்கிறது தான் இதுல சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எல்லாத்துக்குமே சொல்லியிருப்பாங்க. இந்த புக்கை வந்து குறிப்பா நம்ம சொல்லும்போது கூட நிறைய பேர் நினைப்பாங்க, கிண்டல் பண்ணலாம், என்ன சொல்லலாம். அதுக்கும் இதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த அறிவினை கட்டுப்பாடற்ற வாழ்க்கை வாழ்பவருக்கும், என்னிடம் பக்தி இல்லாதவருக்கும், என்னை பழிப்பவருக்கும், கடமை செய்யாதவருக்கும் எப்போதும் நீ கூறாமல் இருப்பாய் அப்படிங்கிற ஸ்லோகமும் இதுல இருக்கு. ஸோ விரும்புறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு எப்படி சொல்றோம், ஃபுல் பேக்கேஜ். நம்ம டெய்லி எடுத்து படிக்க வேண்டிய புக்ல இது ஒரு முக்கியமான புக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளூமிங் லவ் ஃப்ரம் ஹேட். இந்த புக்கு ஒரு நாவல், அதாவது ஃபேமிலி ஓரியன்ட் நாவல்னு சொல்றதா, லவ் ஓரியன்ட் நாவல்னு சொல்லலாம், ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம், ரொமான்ஸ் நாவல்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். இது வந்து இந்தியாவிலேயே கேடிபியில் டாப் 50க்குள்ள நிறைய டைம் ட்ரெண்டிங் ஆன நாவல். அதுவும் இல்லாமல் வேட்பேட்லையும் அதிகமான மில்லியன்ஸ் கணக்கில் ரீட்ஸ் போன நாவல்.
இதோட ரேட்டிங் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இதோட ஆத்தர் பிரார்த்தனா பரமசிவம். எங்களோட பப்ளிஷிங்கில் இங்கிலீஷில் வந்து பெஸ்ட் செல்லிங் இது ப்ளூமிங் லவ் ஃப்ரம் ஹேட். அவங்க ஆத்தர் அதே இதுக்கு ஃபேடர் ஓவ்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்களோட ரீசன்ட் புக் இது வந்து யூகேல கேடிபியில், அதே மாதிரி யூகேல டாப் 100க்குள்ளே வந்தது. உங்களுக்கு தெரியும், நம்ம ரீடர்ஸ் அதிகமாக இருக்கிறது ஒன்று அமெரிக்கன்ஸ், அடுத்து வந்து இந்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அடுத்தடுத்த கண்ட்ரிலையும் வந்து இதோட ரேட்டிங்ஸ் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, ரீடிங்கும் அதிகமாகிட்டே இருக்குது. இதெல்லாம் எங்களோட பெஸ்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிப்போம். கேடிபிலையும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி நல்ல மூமெண்ட்டில் இருக்கிற புக்ஸ் இது.